முதல்வர் விஜய்க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் வேண்டுகோள் அறிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். விசிக கட்சியின் எம்பி ரவிக்குமார் என்ன வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்? இது குறித்த தகவல்களை வழங்கலாம். சர்மிளா, தாவேகா கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கியமான தலைவர்களில் ஒருவரும் எம்பியுமான ரவிக்குமார் முதல்வர் விஜய்க்கு ஒரு கேள்வியையும் வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். இது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம், அது நியாயம்தானா என்ற கேள்வியை அந்த அறிக்கையின் மூலமாக அவர் விடுத்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் ஒரு கொறடாவை நியமிப்பது அந்த கட்சியின் தலைவரோ பொதுச் செயலாளரோ தான் நியமிக்க வேண்டும் என்பது மகாராஷ்டிரா வெர்சஸ் சுபாஷ் தேசாய் என்பவரின் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியின் பெயரில் தான் வேட்பாளருக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டு சின்னம் வழங்கப்பட்டு அவர் எம்எல்ஏ ஆகிறார். எம்எல்ஏவால் கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை என்பதுதான் சுபாஷ் தேசாய் மற்றும் மகாராஷ்டிரா அரசு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கொறடா உத்தரவை மீறி அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது அரசியல் சட்ட ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தி இருப்பதால் முதலமைச்சர் விஜய் இதில் கவனத்தை கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விசிக எம்பி ரவிக்குமார் விடுத்திருக்கிறார். இந்த அதிருப்தி எம்எல்ஏக்களை கொறடா உத்தரவை மீறி வாக்களித்து கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கையோ அல்லது நீதிமன்ற உத்தரவின் கீழ் நடவடிக்கைக்கோ எந்த நேரத்திலும் ஆளாகக்கூடும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் உயரிய பதவிகளில் ஒன்றான அமைச்சர் பதவியை கொடுப்பது குறித்து யோசிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முதலமைச்சர் விஜய்க்கு விசிக எம்பி ரவிக்குமார் வேண்டுகோளாகவும் மற்றும் அறிவுறுத்தலாகவும் கூறியிருக்கிறார். இதனால் அரசியல் சட்ட ரீதியாக சிக்கலான ஒரு சூழ்நிலையில் ஆதரவு அளித்து சபாநாயகரின் ஆதரவை பெற்றாலும் அந்த வழக்குகளில் தீர்ப்புகள் அது கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் கொறடா ஆகியோரின் உத்தரவுதான் அதற்கு அதிகாரமிக்கது என்பது பல வழக்குகளில் நிரூபிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இங்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அந்த அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடமளித்தால் அது அரசுக்கு சிக்கலாக வழக்குகளில் தீர்ப்பாக நாடு முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் விசிக எம்பி ரவிக்குமார் விடுத்துள்ள வேண்டுகோளில் தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரும்பான்மை நிரூபித்ததில் அதிருப்தி அதிமுக பிரிவினர்களின் வாக்குகளை ஏற்று அவர்களுக்கு அதற்கான அரசியல் சட்ட ரீதியான பதவிகளை வழங்குவது ஏற்புடையது அல்ல என்பதை முதலமைச்சர் விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டும் என விசிக எம்பி ரவிக்குமார் வேண்டுகோளாக விடுத்திருப்பது அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சர்மிளா.